வணக்கம் நண்பர்களே. இந்த ப்ராப்ளம் நெறைய பேருக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. பட் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ சிக்னிஃபிகன்ட்னு தெரியும். அண்ட் இந்த விஷயம் வந்து ஒரு சின்ன நீட்லால ஓபிடியிலே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ப முடியுதா? ஸோ திஸ் நத்திங் பட் ட்ரிகர் ஃபிங்கர். ஸோ நெறைய பேரை பார்த்துருப்பீங்க. கை இந்த மாதிரி விரல் மடக்குவாங்க. நீட்டும்போது ஒரு விரல் மட்டும் அப்படியே லாக் ஆகின்னு இருக்கும். அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணால் ஒரு எஃபர்ட் போட்டு ரிலீஸ் பண்ணால் அப்படியே டக் அப்படின்னு ஷூட் ஆகும். இது எப்படின்னா நம்ம கன்னில் இருக்கிற ட்ரிகர் மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஷூட் ஆகிறது. ஸோ திஸ் இஸ் வை இட்ஸ் கால்ட் ட்ரிகர் ஃபிங்கர். இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மிடில் ஏஜில் லைக் 45 to 60 குறிப்பாக சுகரோ தைராய்டோ கொலஸ்ட்ராலோ இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்திங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரலும் நடுவிரலும் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விரலுமே ஒரு நரம்பு போகும். அந்த நரம்பு தான் அந்த விரலை மடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த நரம்பு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்காக ஒரு டனல் இருக்குதுங்க. அந்த டனல் டைட் ஆகிற பட்சத்தில் அந்த நரம்பை வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுகரோ தைராய்டோ கொலஸ்ட்ராலோ இருந்ததுன்னா அதை சரி பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் உங்கள் வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பாட்டிலையோ ஒரு வெசலையோ கிராப் பண்ண போவாங்க. பட் அந்த கை விரல் வந்து நீட்ட முடியாது, அப்படியே ஸ்டக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அதை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு டாக்டரை மீட் பண்ணுங்கள். அவங்க கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ட்ரிகர் ஃபிங்கரா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமானு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மோதிர விரல் நடுவிரல் இதுதான் மோஸ்ட் காமன். சில பேருக்கு வந்து இந்த கட்டவிரலையும் மோஸ்ட் காமன் எஃபெக்ட் ஆகும். இந்த கட்டவிரலை பொறுத்த மட்டும் வந்து ஒரு ட்ரிக்கி 2 கண்டிஷன் சொல்லலாம். லைக் பிறக்கும் போதே சில பேருக்கு இந்த கட்டவிரலில் லாக் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் கால் கன்ஜெனிட்டல் ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கன்ஜெனிட்டல் ட்ரிகர் தம்புன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன பிறக்கும் போதே ஒரு கன்ஜெனிட்டல்னா பிறவி கோளாறுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில பேருக்கு குழந்தைங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்கும் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் சின்ன ப்ரொசீஜர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். அதே நேரம் லைக் மிடில் ஏஜில் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 45 to 60 இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுனாலும் வீல் ஹேவ் டு மீட் த டாக்டர் அசஸ் பண்ணிவிட்டு இனிஷியலாக தே மே கிவ் யூ மெடிசன் ரீஹேப் ஃபிசியோதெரபி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சரி பண்ணாலே இந்த கண்டிஷன் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. இதையும் தாண்டி லாக் ஆகுது, வலிக்குது, என்னால் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியல, ஒன்று கிராப் பண்ண போகிறேன், அது எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கேன் மீட் தி டாக்டர். முன்னாடி வந்து வி ஹேட் அ ப்ரொசீஜர், ஓப்பன் ப்ரொசீஜர். அங்கே இடத்துல லோக்கல் அனஸ்தீசியா போட்டோ இல்லை மயக்கம் கொடுத்துட்டோ அதை ஓப்பன் பண்ணி அந்த டனலை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போது ஓபிடிலே ஒரு 5 minutes நீடில், அதாவது பெர்குட்டேனஸ் நீடில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நார்மலாக நீங்கள் இடுப்பில் இன்ஜெக்ஷன் போடுறீங்க இல்லையா, அந்த நீடில் வச்சே அந்த டனலை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன துளையில் சொல்லலாம், ஒரு கீ ஹோல் சொல்கிற மாதிரி நீடில் ஹோல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீடில் ஹோல்லையே அந்த டனலை ரிலீஸ் பண்ணுற பட்சத்தில் 5வது நிமிஷமே உங்கள் விரல் பேக் டு ஃபுல் மூவ்மெண்ட்ஸ் வந்துடும். அண்ட் அதுலேருந்து உங்கள் பெயினும் ரிலீஃப் ஆகும், அந்த ஸ்டக்கும் ஆகாது அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராப்ளம் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணுங்கள். இது ரொம்ப பயப்படுற மாதிரி மேஜர் கண்டிஷன் கிடையாது. அண்ட் ஈஸிலி ஒரு ஓபிடியில் ஒரு பெட் சைட் ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அதாவது பெட் சைட்லேயே ஒரு 5 to 10 minutesலேயே இந்த ப்ரொசீஜர் லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணலாம். இது பண்ணுற பட்சத்தில் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் டெஃபினெட்லி கெட் பெட்டர். தேங்க்யூ.